ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட் யூஸ் பண்ணி ப்ரெக்னென்சி செக் பண்ணுறப்போ நமக்கு செகண்ட் லைன் வந்து ரொம்ப லைட்டாகவோ இல்லை பிங்காகவோ இருந்தால் நம்ம வந்து ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? செகண்ட், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணுறப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு காட்டிடுச்சு, அதாவது 2 லைனும் காட்டிடுச்சு. செகண்ட் டைம் நம்ம செக் பண்ணுறப்போ அது நெகட்டிவாக வர்றதுக்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எல்லாருமே ப்ரெக்னென்சி வந்து ஃபஸ்ட்லேயே வீட்டில் செக் பண்ணி பார்க்குறத ஒரு காமனாக வச்சுருக்கோம். இது வந்து ப்ராப்பராக செக் பண்ணுறப்போ நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கும். ஸோ இது எப்படி ப்ராப்பராக செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இதுக்கு ஃபெயிண்ட் லைன் எதுக்காக வருது, ஸோ ஃபெயிண்ட் லைனுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இதை ப்ராப்பராக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ப்ரெக்னென்சி கிட் வந்து நம்ம வந்து வேறு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்தே நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய யூரின் பவுல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதில் ஏதோ தண்ணியோ இல்லை டஸ்ட்டோ இல்லாத அளவுக்கு ரொம்ப க்ளீனான பவுல் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட யூரினை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கிட்டில் கவருக்கு பின்னாடி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து இப்போது ஒரு பிராண்டில் 2 ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும் அப்படின்ட்டு இருக்கும். சில பிராண்டில் வந்து 5 ட்ராப்ஸ் விட்டால் போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் பின்னாடி கவரில் என்ன இருக்குதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் வந்து நீங்கள் எப்போ இருக்கக்கூடிய யூரினை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் யூரின் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு ரீசன் வந்து இருக்குது. இப்போது உங்களுக்கு ஹெச்சிஜி ஹார்மோன் லெவல் வந்து உங்களோட பிளட்லேயும் உங்களோட யூரின்லேயும் 5 mgக்கு மேலே அதிகமாக இருக்கிறப்போ தான் உங்களுக்கு வந்து யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னென்சியோட அந்த ஹெச்சிஜி ஹார்மோன்கிறது யூரினில் நல்லாவே டாமினேட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக யூரின் போகாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு மார்னிங் வரக்கூடிய ஃபஸ்ட்டு யூரினில் உங்களோட ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து நல்லாவே டாமினேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஏர்லி மார்னிங் செக் பண்ண சொல்கிறது. இப்போ ஈவினிங் செக் பண்ணலான்னா ஈவினிங்கும் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் தண்ணி குடிக்காமல் ப்ளஸ் வாஷ்ரூம் யூஸ் பண்ணாமல், அதாவது யூரின் போகாமல் இருந்திருக்கணும். இது வந்து ஈவினிங் டைம் அப்படிங்கிறப்போ நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து யூரின் போகாமல் தான் இருப்போம் தூங்குறப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் வரக்கூடிய ஃபஸ்ட்டு யூரின் கலெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுறப்போ நமக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதில் செகண்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பீரியட் மிஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இல்லை ரொம்ப ஏர்லியராகவே எனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் இருக்குது, வாமிட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25th 26th டேலேயே நம்ம வந்து செக் பண்ணிடுறோம் அவசரப்பட்டு. இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு ஹெச்சிஜி ஹார்மோன் உருவானதுனால நமக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் காட்டியிருக்கும். ஆனால் அது யூரினில் டாமினேட்டாக இல்லாத அளவுக்கு இருந்திருக்கும், அதாவது 5 mgக்கு மேலே இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் 25th டே 26th டே நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிலவங்களுக்கு அது ஃபெயிண்ட் லைனாக காட்டும், அதாவது 2வது கோடு வந்து ரொம்ப லைட்டாக காட்டும். இதுதான் இதுக்கான ரீசன், நம்ம வந்து ரொம்ப ஏர்லியராக செக் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு செக் அதுங்கிறதே உங்களுக்கு வந்து பீரியட் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்லேயோ இல்லை 3 டேஸ்க்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணுறப்போ நமக்கு எப்படி யூரின் கலெக்ட் பண்ணணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். இப்போ நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கிட்டில் வந்து யூரின் ட்ராப் விட்டுட்டீங்க. விட்ட பிறகு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சி லைன் காட்டிடும். சி லைன்கிறது கண்ட்ரோல் லைன். ஸோ கண்ட்ரோல் லைன் வந்து உங்களுக்கு டார்க்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இந்த டீங்கிறது டெஸ்ட் லைன். இப்போ இதில் தான் உங்களுக்கு வந்து கோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஸோ இந்த செகண்ட் வரக்கூடிய லைன் வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ராப்ஸ் விட்ட உடனே ஒரு லைட் பிங்க் கலரில் காட்டுது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. கிட்ட எடுத்து பார்க்குறது இல்லை ஒரு மாதிரி அதை வந்து அசைச்சு பார்க்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு இடத்துல நீங்கள் வச்சு
யூரின் ட்ராப் விட்டுருப்பீங்களா அந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்குமே. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு 3 மினிட்ஸ்க்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, அந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகுதாங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். கொஞ்சம் டார்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏர்லியெல்லாம் செக் பண்ணனால உங்களுக்கு ஃபெயிண்ட் லைன் விழுந்திருக்கலாம், அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு வந்து அது வந்து நிழல் மாதிரி தெரியுது, அதாவது பிங்க் கலரில் இல்லை ஆனால் ஒரு கோடு மட்டும் தெரியுது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் தான். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி செக் பண்ணுறப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபெயிண்ட் லைன் வந்திருந்தால் கூட அது வந்து ப்ரெக்னன்சிக்கான ஃபெயிண்ட் லைனா அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபெயிண்ட் லைன் வந்துருச்சு, நான் வந்து மார்னிங் செக் பண்ணிட்டேன், 30th டே மார்னிங் செக் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபெயிண்ட் லைன் வந்துருச்சு, நான் இனி எப்போ செக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயே நான் செக் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஃபெயிண்ட் லைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஹெச்சிஜி ஹார்மோனுங்கிறது உங்களுக்கு 2 நாளுக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆக தான் உங்களுக்கு அது வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து பாசிட்டிவான செகண்ட் லைன் வந்து நல்லா டார்க்காக காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டேன்னு செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மறுபடி ஃபெயிண்ட் லைன் வருதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஒரு 5 டேஸ் ஆகட்டும் இல்லை 3 டேஸாச்சும் ஆகட்டும், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சேம் கண்டிஷன் தான், க்ளீன் பவுல் இருக்கணும், யூரின் கலெக்ட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு காட்டும். ஸோ இப்போது செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இன்றைக்கி செக் பண்ணுறப்போ எனக்கு பாசிட்டிவ், அதாவது செகண்ட் லைன் வந்து ஃபெயிண்ட் லைனாக இருந்துச்சு, நான் நெக்ஸ்ட் டே செக் பண்ணுறப்போ எனக்கு வந்து இது வந்து ரெண்டாவது லைன் வந்து ஃபுல்லாகவே இல்லை, எனக்கு வந்து செகண்ட் லைனே காட்டல, நெகட்டிவா அப்படின்னு கேட்டால் மேபி இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ரொம்ப ஏர்லியராக செக் பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை கிட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி க்ளீன் பவுல் இல்லாமல், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது வாட்டர் வந்து அதில் பட்டிருந்து, உங்கள் யூரினில் பட்டிருந்து, இல்லை வந்து நீங்களே நிறையா தண்ணி குடிச்சிட்டு அது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு யூரினாக இல்லாமல் ஒரு ஈவினிங் டைம்லேயோ இல்லை ஆஃப்டர்நூன் டைம்லேயோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஹெச்சிஜி ஹார்மோனுங்கிறது யூரினில் டாமினண்ட்டாக இருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு அது வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டாக காட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ பாசிட்டிவ், செகண்ட் டைம் பார்க்குறப்போ நெகட்டிவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து பீரியடோ வந்துருச்சு அப்படின்னா மேபி கிட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் செக் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி 2 ட்ராப்ஸோ 5 ட்ராப்ஸோ விடாமல், இல்லை கொஞ்சம் அதிகமாக விட்டால் நமக்கு வந்து டார்க் லைன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் அதிகமான யூரின் ட்ராப்ஸ் விடுறப்போ நமக்கு வந்து தப்பான ரிசல்ட்டு காட்டியிருக்கோம். இதனால தான் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ப்ரெக்னென்ட் ஆகணுங்கிற ஆசை இருக்கும், கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.